அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். நேற்று டிசிடி பல்பொருள் அங்காடிக்கு போயிருந்த வேளையில் ஒரு ஃபேமிலியோடு வந்தது. அப்போ அதை கண்டுட்டு உங்களை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்து நாங்கள் ரெண்டு கேட்டுக்கணும். அப்போ எனக்கு உண்மையிலாவே ஃபேமிலியராக இருக்கையில் அப்போ என்ன விஷயமாண்டு நானும் நீங்கள் எங்கே சந்திச்ச நீங்கள் ரெண்டு ஆராய்ஞ்சு பார்த்தால் எனக்கும் பிடிவடையில்லை. டக்குண்டாவே இந்த மகள் சொன்னால் அப்போ சார் தான் அந்த படிப்பது அப்படி என்ற ஒரு புத்தகம் இங்கே டிசிடியில் கொடுத்தவ, அந்த புத்தகத்தின் பின் மட்டையில் இருந்தேன்னு சொன்னேன். அப்போ உடனே நிறைய அப்பா சொன்னார், இப்போ இந்த முறை ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களோட தொடர்பு கொள்ளணும், கதை கொண்டு வேணும், உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கிடைக்கல சொன்னேன். உண்மையிலே இந்த புத்தகம் இந்த படிப்பது ஹவு டு ஸ்டடி படிப்பது அப்படி என்ற புத்தகம் நான் முதல் ஒரு சின்னனை அடித்து, அதாவது மாணவர்களின் கற்றல் நுட்பங்கள் எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது இதெல்லாம் சின்னனை அடித்து நான் செமினார்கள் செய்து கொண்டு போய்க்கல. ஒருக்கா வடமராட்சியில் பிகானில் செய்கிறது கதை கேட்கல. இவரங்கட மதிப்புக்குரிய என்னுடைய ஆசான் குணசீலன் சார் அவர்கள் சின்னத்தம்பி சார்ன்ற ஒரு புத்தகத்தை தந்து உதவினார். அதில் உள்ள விடயங்களையும் பிற நாங்கள் மெருகூட்டி சேர்த்து இந்த 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 விஷயத்தை நாங்கள் ஒழுங்கமைச்சிருந்தோம். உண்மையில் இந்த புத்தகத்தை ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாமதேவன் ஐயா கேட்டார், டிசிடி ஓனர், நீங்கள் கெமிஸ்ட்ரி சுரேஷ்குமார் சாராக இருக்கிறீங்கள், உங்களுடைய ஒரு புத்தகம் உண்டு இப்படி வந்தேன்டில்லைன்னு சொல்லி நான் அடித்து இலவசமாக கொடுக்க போகிறேன்ட்டு. தாராளமாக ஒரு குறையும் இல்லை, நீங்கள் இது ஒரு வர்த்தகம் இல்லை, கல்வி என்றது வர்த்தகம் இல்லை, நீங்கள் செய்யுங்க. ஆனால் உண்மையில் அவர் நிறைய புத்தகங்களை இதை அடித்து கனவீருக்கு இதை கொடுத்தவர். அப்போ அப்படியான ஒரு நல்ல ஒரு விடயமுள்ள ஒரு ஆள் வீணாக இன்றைக்கு இந்த பொதுச்சேவையை ஈடுபட முடியாமல் இருப்பது ஒரு மன வருத்தம். அதே நேரம் அந்த 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 நாங்கள் உரையாடல் செய்து கொண்டு கேட்க பக்கத்தில் அவர்கிட்ட நண்பர்கள் வந்தார். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் இப்படியான ஆக்கள் சமூகத்தில் முன்னுக்கு வர வேணும், சமூகத்தை வழிநடத்த வேண்டும். இப்போ நான் கிட்ட நீங்கள் முன்னுக்கு வரண்டே கருதுறீங்கன்னா சொன்னார், இப்படி வடக்கு மாகாண சபை எலெக்ஷன் வந்தால் நீங்கள் அதில் கேளுங்க. உண்மையில் நான் அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்றால், இப்போ நாங்கள் பொதுச்சேவை செய்கிறது கட்டாயம் நாங்கள் அரசியலில் வர ஒன்றுமண்டு இல்லை முதலாவது. ரெண்டாவது விஷயம், நான் பொருளியல் ஆசான் எக்கனாமிக்ஸ் வரதராஜன் சார் தேர்தலில் இட்டு உடனடியாக அவர் முடிஞ்ச அடுத்த நாள் அவரை சந்திக்க அவர் சொன்ன பதில்கள் எனக்கு இன்றைக்கும் காதில் இருக்குது. சமூகம் சொல்லும் வாங்க போங்கன்னா அதுக்கான ஒத்துழைப்பை இவ்வளோ தூரம் வழங்கணும். ஆகவே நாங்கள் அதற்கு விட வடமாநிலத்தின் கல்வியை நாங்கள் எப்படி மேலே கொண்டுடலாம், எப்படி ஒரு முதல் நிலையை கொண்டுடலாம்ன்றது உண்மையில் எங்களோட ஆட்சி சொன்ன மாதிரி கையால் கழிக்கிற பணங்களுக்கு கத்தி கோடாலி மம்பட்டு தேவையில்லை. இது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் மாற்றம் செய்து நிச்சயமாக கொண்டுடலாம். என்னோட மதிப்புக்குரிய ரசாயனவியல் ஆசான் நாரணம் சார் அடிக்கடி சொல்லுவார், தம்பி எந்த ரிசல்ட்ஸ் அவர்கிட்ட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் கடைசியாக மிஞ்சிவினோம். எந்த ரிசல்ட்ஸுக்கு காரணம் நான் சிங்கள பகுதியில் போய் சிங்கள கடைகளில் சிங்களாக்கடை வெளியீடுகளை வேணிக்கொண்டு வரேன். அப்போ சார் சொன்னதுக்குனாங்க நானும் இப்போ என்ன அந்த காலத்தில் இது ஆரியரட்னா அந்த புக்கை கொண்டு எங்களுக்கு படிப்பித்தேன். இப்போ இன்றைய பாருங்கள், நாங்கள் வசநாயக்க ஆண்டுவாள் என்ன நீட்டாக எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை. கிட்டத்தட்ட நான் 16,000 சொச்சரவாக நிறைய புத்தகங்களை வாங்கியிருக்கிறேன். கேள்வி விடியல் இதில் அன்றைக்கு இந்த கெமிக்கல் இதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ் புக்கும் இருக்குது. அப்போ அவர் இந்த வடிவ கணக்களை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கார். அரைவாழ்வு காலம் தொடர்பாக அன்றைக்கு வகுப்பில் படிப்பிக்க இந்த வேம்படி இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கணும் சார், நீங்கள் இங்கே எவ்வளோ ஆழம் இங்கே இருந்தீங்க என்ன அந்த கணக்கை ஒரு பேட்டர்னை நீட்டாக வடிவாச்சு டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் சிங்கள பகுதியில் வர வெளியீடுகள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், நாங்கள் சிங்கள பேப்பர்னாலும் எடுத்து அதை நாங்கள் கூகுள் டிரான்ஸ்லேஷனை செய்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் என்ன கேட்குறாங்க. ஆக இப்படியான நாங்கள் ஒரு நல்ல முயற்சிகள் எடுத்து எங்களோட மாணவர்களை மேல்நிலை கொண்டு வர உதவணும். நான் முதல் இந்த பல்தீர்வு வினா எம்சிக்கு ஏன் இதற்கு எப்படி என்ற ஒரு புத்தகம் எழுதினாங்க. உண்மையில் இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பாடுபட வேணும். என்றால் மாணவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து அவர்களுக்கு இந்த புள்ளிகளை அல்லது பெறுபேறுகளை உயர்த்துவதற்காக பாடுபட வேண்டும். ஒரு நல்ல சமிக்கை ஏனென்றால் மாணவர்கள் அண்மை காலமாக கல்வியில் நாட்டம் செலுத்துகிற
ஒரு முதன்மையான மாணவ ஒரு அணியொன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. இது வரவேற்கத்தக்க விஷயம். மாணவர்களுடைய திறமைகளை மெருகேற்றுவதற்கு ஆசிரியர்களாக நாங்கள் அதிகப்படியான புத்தகங்களை வாசிக்கணும். அடிக்கடி டாக்டர் ஜெயதிலக் எங்களுக்கு கெத்தரன் செமினார் எடுக்க வருவார், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கொலம்பு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அடிக்கடி சிலர் ஜக் அண்ட் மக், பெரிய ஜக்கில் தண்ணி இருந்தால் தான் நாங்கள் குட்டி குட்டி மக்கில் தண்ணியை ஊற்றலாமல். அது ஆசிரியர்களாக நாங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேணும். அந்த அறிவு பெருக்கத்தினூடாக மாணவ சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும். உண்மையில் நேற்று அந்த இந்த குடும்பங்கள் சந்திக்க நாங்கள் இந்த புத்தகங்களை, இந்த விஷயங்கள் நாங்கள் டிசைன் பண்ணிக்கல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அதன் விளைவு மிகவும் எங்களுக்கு ஆத்திரமாக இருக்கிறது. சின்ன சின்ன டெக்னிக், ஞாபகப்படுத்துகிற முறைகள், உத்திகள் போன்றவற்றை கையாளுவதாக மாணவர்கள் மேலே வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செறிவு தெரிந்த கரைசலை பயன்படுத்தி செறிவு தெரியாத ஒரு கரைசலை இந்த செறிவை துணிகளை நீ பிரதான நோக்கம். அதில் செறிவு தெரிந்த கரைசலுக்கு நாங்கள் சொல்லுவோம், நியம கரைசல். என்ன கரைசல்? செறிவும் கனடாவும் தெரிந்த கரைசல் நியம கரைசல். பொதுவாக இந்த பாடத்தில் நியமிக்கின்ற வகைகள் நாங்கள் பிரிக்கிறோம். அமிலமூல நியமிப்பு, ஒக்சியேற்றம் தாழ்த்தல் நியமிப்பு, அயடோமான நியமிப்பு. ஒக்சியேற்றம் தாழ்த்தல் நியமிப்புகள் கண்ணீரானது பொட்டாசியம் பெருமங்கனேட்டை நாங்கள் நியமிக்கலாம். அதே போல் குரோமேட், டைக்ரோமேட் போன்ற இவை பெரும்பாலும் தற்காட்டிகள் தானாகவே நிலத்தை மாற்றும். எப்படி நீங்கள் இதுக்குள்ள கேம் ஒரு எடுத்து இதுக்குள்ள நீங்கள் எப்படி எடுத்தால் நீங்கள் விடைகளை இந்த ஊதானரம் நீங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கிற ஊதானரம் இருக்கிற தோன்றினால் சேர்த்த கேமின் ஒரு தாக்கம் எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது. நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அது சொல்ல தற்காட்டின்னு சொல்லுவோம், ஓட்டோ இண்டிகேட். அதே போல் அயடோமான நியமிப்பது H2O3 மைனஸ் H2O3 மைனஸ் வந்து உங்களுக்கு H4O6 மைனஸ் ஆகவே இங்கே 2 லெட்டர். இது I2 இந்த 2 லெட்டரை பெற்று 2I மைனஸ் இதை செய்தால் H2O3 மைனஸ் plus I2 H4O6 minus plus 2I minus. இந்த நியமத்தில் நாங்கள் காட்டிய மாப்பொருளை ஆனால் இந்த வளமையாக நாங்கள் இந்த அமிலமூல நியமத்தில் மிதைல் செம்மஞ்சள், பினோத்தரை போன்ற காட்டியில் ஆரம்பத்திலே சேர்க்கும். ஆனால் அயடோமான நியமத்தில் காட்டிய முடிவுப்புள்ளி கண்மையில் சேர்க்கும். முடிவுப்புள்ளிக்கு அண்மையில் வந்துட்டு நீங்கள் அறிவீங்க. நீங்கள் நியமித்து கொண்டு போயிருக்க நியமிப்பு கொடுவையில் மிக மெல்லிய மஞ்சள் நிறத்துக்கு வந்தவுடனே நீங்கள் காட்டிய சேர்ப்பீர்கள். அப்போ அது கருநீலர மேலும் ஐச்சோட சேர்ந்தால் கருநீலர மாப்படும். ஒரு சோடியம் டை ஆக்சைடு ஸ்டோக்கில் சேர்த்துக்கொண்டால் நிறம் நீங்கள் ஏன் இந்த காட்டியை நாங்கள் ஆரம்பத்தில் சேர்க்க முடியாததால் மாப்பொருள் இந்த அங்கே தோன்ற I மைனஸ் ஏற்கனவே இருக்கிற I2 சேர்ந்து I3 மைனஸை மூவ் பண்ணுது. இந்த I3 மைனஸும் மாப்பொருளும் சேர்ந்து ஒரு சிக்கலான அயனத்தில், ஒரு உறுதியான சிக்கலான அயனத்தில் இப்போ அதிகளவு I2 இந்த சிக்கலுக்குள்ள போகிறதால ஒரு நீட்டில் வடையேறும். இதனால தான் மாப்பொருள் நாங்கள் குடி கண்ணில் சேர்க்கணும். இப்போ பெரும்பாலும் இந்த அமிலமூல நியமிக்கின்ற வகைகளை பார்த்தால் பிரதானமாக 4 வகை. வெண்ணமிலம், வெண்ணமிலம். அப்போ இந்த 4 நியமிகள் என்ன மாதிரி நியமிக்கிறது? இந்த காட்டியை பயன்படுத்த